அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதிகப்படியான நம்ம மக்கள் அபராதம் பண்ணியிருக்காங்க சில விஷயங்கள்னால. அதை கவர்மெண்டே மக்களுக்கு மறுபடியும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதை கண்டிப்பா இந்த வீடியோ மக்களுக்கு சவுதியில உள்ளவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும். இந்த வீடியோ முழுசா பார்த்து இந்த மாதிரி தவறு செஞ்சு நீங்க அபராத தொகை கட்டுறதுல இருந்து நீங்க நீங்களே பாதுகாத்துருங்க. வாங்க என்னென்ன டீட்டெயிலே பார்ப்போம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. சவுதி அரேபியாவில் போடுற சட்டங்களை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த சட்டங்கள்ல சில பேர் மீறனால அதுக்கான அபராத தொகை அதிகமாக வசூல் விதிச்சுக்கிட்டே இருக்காங்க. மக்கள் பல பேர் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. பஸ்ல பயணம் செய்வதா இருந்தா உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். என்ன அப்படின்னா, பஸ்ல பயணம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம டிராப் அப்படிங்கிற கார்டை நம்ம எடுத்துருவோம். அப்படி எடுத்துட்டு போற மக்கள் எடுத்துட்டு போனாலும் பஸ்ல ஏறையில அங்க முன்னாடி இருக்கிற அந்த ஸ்கேனர் மூலம் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ள போகணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க ஸ்கேன் பண்ணாம போனீங்க அப்படின்னா நீங்க டிக்கெட் எடுத்து உங்க கையில வச்சிருந்தாலுமே அது பிரயோஜனம் இல்லை, நீங்க அபராத தொகை கட்ட வேண்டிய சூழலுக்கு ஆளாகிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் தரப்புல அனௌன்ஸ் பண்ணி விழிப்புணர்வுக்காக வீடியோவோட வெளியிட்டிருக்காங்க. அதனால மக்களே, நீங்க பஸ்ல பயணம் செய்வதா இருந்தா உங்க கையில டிக்கெட் இருந்தாலும் சரி, பஸ்ஸுக்குள்ள என்ட்ரா கையில அங்க இருக்கிற ஸ்கேனர்ல உங்க டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள போங்க. இதனால வீண் அபராதம் கட்டுறது நம்ம தவிர்த்துக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா, சவுதி அரேபியாவில் எம்பசியில நம்ம இந்தியன் எம்பசி ரியாத்துல ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று இருக்கு. ஃபீமேலுக்கு கேண்டிடேட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கான அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஃபீமேல் தான் தேவைப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு ஆள் தேவைப்படுது. இது 2 வருஷத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு தகுதிகள் என்ன அப்படின்னா, அவங்க சவுதி அரேபியாவில் இருக்கணும், அவங்களுக்கு வேலிடான இக்காமா நேஷனல் ஐடி இருந்தா அப்ளை பண்ணலாம். நான் இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதில் போய் உங்கள் ஃபுல் டீட்டெயிலை என்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்கங்கிற ரெக்கமெண்டேஷன் நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் அந்த ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணலாம். இது 2 வருடத்துக்கான வேலை வாய்ப்பு மட்டும்தான். கண்டிப்பாக இந்த வீடியோவை பகிருங்க, நண்பர்களுக்கு யாராவது பயன்படலாம். மேலும் இது போல சவுதி அரேபியா பற்றி வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.